பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள் சரியான நேரத்தில் எங்களுக்கு பீரியட்ஸ் வரலை, கருத்தரிக்க முடியல. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட், இந்த ஃபேட்டை வந்து உடலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஃபேட்டாக மாற்றுறது. அதாவது ஒயிட் ஃபேட் அப்படின்னா அது இன்ஃப்ளமேஷனை வந்து அதிகமாக வந்து உருவாக்கும். உணவுப் பொருட்களில் நல்ல கார்போஹைட்ரேட் கம்மியாக, அதே சமயத்தில் ப்ரோட்டீனும் நல்ல கொழுப்பும் இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது. இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள் சரியான நேரத்தில் எங்களுக்கு பீரியட்ஸ் வரலை, கருத்தரிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய பெண்கள் எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை காலையில் நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்திலே உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறத பார்க்கலாம். கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக உண்டு. ஸோ இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்லும் பொழுதே உடல் எடை வந்து அதிகரிக்கிறது, சரியான நேரத்தில் பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கிறது, கருமுட்டை கரெக்டான சமயத்தில் வெடிக்காமல் இருக்கிறது, அதே மாதிரி முடி கொட்டுறது, முகத்தில் பருக்கள் நிறைய உண்டாகிறது, மனதளவுலையும் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்ப்பாங்க. ஸோ இவங்க பீரியட்ஸ் வர்றதுக்கும் ஒரு மாத்திரை போடணும், சில பேருக்கு அந்த பீரியட்ஸ் நிற்கிறதுக்கும் வந்து மாத்திரை போடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சே நம்ம பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். கருமுட்டையும் கரெக்டான சமயத்தில் வெளியாகிற மாதிரியான, அதே சமயத்தில் ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இதை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு காலையில் வெறும் வயத்தில் ஒரு பல் பூண்டு, அது வந்து நாட்டு பூண்டாக இருந்ததுன்னா நல்லது. ஸோ அந்த ஒரு பல் பூண்டோட நம்ம கட்டி பெருங்காயம் ஒரு 2 கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கணும். அதில் ஒரு சின்ன அளவில் எடுத்துகிட்டு அதை நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கணும். இது கூட கருப்பட்டி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு லவங்கப்பட்டை தூள், அதாவது சின்னமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லவங்கப்பட்டை தூள், இது 4ஐயும் வந்து நல்லா சேர்த்து நம்ம வந்து அரைச்சிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் நம்ம வந்து சாப்பிட்றலாம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து ஒரு 2 டம்ளர் வந்து குடிக்கணும். இதை ரெகுலராக நம்ம காலையில் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இந்த பெருங்காயம், பூண்டு, அதே மாதிரி லவங்கப்பட்டை தூள், கருப்பட்டி, இது எல்லாமே வந்து பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணும். முக்கியமாக பிசிஓடியில் உண்டாகக்கூடிய ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். ஸோ இந்த பெருங்காயம் அப்படிங்கிறது நல்ல வாசனையோடு இருக்கக்கூடியது. இந்த பெருங்காயம் அப்படிங்கிறது வந்து எல்ஹெச் ஹார்மோனோட அளவை வந்து முறைப்படுத்துது. இந்த பிசிஓடியில் வந்து பார்த்திங்கன்னா எல்ஹெச் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த பெண்ணோட உடம்புல ஆண் ஹார்மோன்களோட அளவையும் வந்து இது முறைப்படுத்துது. முக்கியமாக டெஸ்டோஸ்டிரானோட அளவை வந்து குறைச்சி நார்மலைஸ் பண்ணுறதுனால ஸோ அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த பெருங்காயம் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கு ஹார்மோன்ஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. முக்கியமாக பெண்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட இந்த ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பெருங்காயம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பெருங்காயத்தை வந்து இதில் பயன்படுத்துகிறோம். அது கூட பூண்டு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அந்த பூண்டில் இருக்கக்கூடிய அல்லசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள், அதே மாதிரி அந்த சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய எல்-அசைல் சிஸ்டைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள், இந்த மாதிரியான வேதிப்பொருட்கள் வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது, உடம்புல கொழுப்பு செல்களோட அளவையும் வந்து முறைப்படுத்தக்கூடியது. இந்த பிசிஓடியில் இன்ஃப்ளமேஷன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு செல்கள் வந்து நிறைய இன்ஃப்ளமேட்ரி சைட்டோகைன்ஸை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைக்கக்கூடியது இந்த பூண்டு. ஸோ அதனால தான் வந்து நாட்டு பூண்டாக வந்து இதில் நம்ம சேர்க்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கருப்பட்டி, இந்த கருப்பட்டி அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு அந்த மாதவிடாயை வந்து தூண்டக்கூடியது. அதில் வந்து இரும்பு சத்து வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு பலன்கள்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம இதில் கருப்பட்டி வந்து பயன்படுத்துகிறோம். இது கூட லவங்கப்பட்டை தூள், லவங்கப்பட்டை தூள் வந்து இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து சரி செய்யக்கூடியது. முக்கியமாக நம்மளுடைய கணைய செல்களை வந்து தூண்டி இன்சுலினோட சுரப்பையும் வந்து இது அதிகப்படுத்தும். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட், இந்த ஃபேட்டை வந்து உடலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஃபேட்டாக மாற்றுறது. அதாவது ஒயிட் ஃபேட் அப்படின்னா அது இன்ஃப்ளமேஷனை வந்து அதிகமாக வந்து உருவாக்கும். அதுவே ப்ரௌன் ஃபேட் அப்படின்னா அது நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை வந்து அது கொடுக்கும். ஸோ இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிறது வந்து ப்ரௌனிங் ஆஃப் ஃபேட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை வந்து நம்ம பாடியில் அதிகப்படுத்துறதுனால நல்ல கொழுப்பு வகைகளை வந்து உருவாக்கும். ஸோ ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகணும் அப்படின்னா நல்ல கொழுப்பும் வந்து அவசியம். அதே மாதிரி ஹார்மோன்ஸ் பேலன்ஸாக இருக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பு வந்து அவசியம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இந்த லவங்கப்பட்டை தூள் எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அதனால தான் இந்த 4 மூலப்பொருட்களும் சேர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம வந்து எடுத்துக்கும் போது பிசிஓடி சார்ந்த பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இது கூட ரெகுலராக நீங்கள் சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து செய்கிறது, அதே மாதிரி வந்து உணவுப் பொருட்களில் நல்ல
கார்போஹைட்ரேட் கம்மியாக, அதே சமயத்தில் புரோட்டீனும் நல்ல கொழுப்பும் இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது. இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிசிஓடியில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பிசிஓடி சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொன்னோம். முக்கியமாக பூண்டு, பெருங்காயம், கருப்பட்டி, லவங்கப்பட்டை தூள் சேர்ந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொன்னோம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இது கூட கருத்தரிக்கிற டாக்டர் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒரு மருத்துவ ஆலோசனையும் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பிசிஓடி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் 3ஆம் வாரம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 17ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மதுரை மினி கேம்பிலும், 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9994244111, 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.